Hi to everyone. Welcome to Future Visions PGTRB Computer Science. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸில் அரேஸ் அண்ட் தேர் அப்ளிகேஷன்ஸ் அரேஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோன்னா அரேஸ் பற்றிய இன்ட்ரடக்ஷன், அதோட டிக்ளரேஷன்ஸ், ஹவு டு ஆக்சஸ் த எலமெண்ட்ஸ் ஆஃப் அன் அரே, அதோட அட்ரஸ் கால்குலேட்டிங், லென்த் கால்குலேட்டிங், எப்படி வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம், அடுத்த ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் அரேஸ் டேட்டாஸில் பண்ணலாம், அடுத்த லாஸ்ட்டாக அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அரேஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அரே பற்றி வாட் இஸ் அரே அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அரேன்றது கலெக்ஷன் ஆஃப் சிமிலர் டேட்டா எலமெண்ட்ஸ். தீஸ் எலமெண்ட்ஸ் டேட்டா எலமெண்ட்ஸ் ஹாவ் த சேம் டேட்டா டைப். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது சிமிலர் டேட்டா எலமெண்ட்ஸ். These data elements have the same data types. So collection of elements of same data type தான் array. அதாவது அரேன்றது நிறைய எலமெண்ட்ஸு, அதோட சேர்த்து எல்லா எலமெண்ட்ஸும் ஒரே மாதிரியான டேட்டா டைப்பை ஃபாலோ பண்ணியிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அரே இன்டிஜர் எடுத்துக்கிட்டோன்னா இன்டிஜர் தான், எல்லா எலமெண்ட்ஸும் இன்டிஜராக தான் இருக்கணும். கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரக்டராக தான் இருக்கணும். ஃப்ளோட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளோட்டாக தான் இருக்கணும். ஸோ டேட்டா டைப் சேமாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறது தான் என்னது அரேஸ். அதுக்கப்புறம் அந்த அரேயோட எலமெண்ட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே கன்சிக்யூட்டிவ் மெமரி லொக்கேஷன், அதாவது கண்டினியூஸாக 1 by 1 தான் டேட்டாஸ் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த டேட்டாஸை அதோட இண்டெக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் நம்ம டேட்டாஸ் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இந்த இண்டெக்ஸ்க்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், சப்ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம். ஸோ சப்ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இண்டெக்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ட்ன்றது ஒரு ஆர்டினல் நம்பர். ஸோ டு ஐடென்டிஃபை அன் எலமெண்ட் ஆஃப் த அரே. அரேன்றது நிறையா எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் அரே. அப்போ அந்த எலமெண்ட்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ அப்போ ஒரு நம்பர் வேணும், அந்த நம்பரை தான் இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இண்டெக்ஸை தான் சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லலாம், அதை ஒரு ஆர்டினல் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக 20 மார்க்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இது எல்லாமே என்னது ஒரே இன்டிஜர்னா இன்டிஜராக இருக்கணும், இல்லை ஃப்ளோட்டுனா ஃப்ளோட்டாக இருக்கணும். ஸோ 20 வேரியபிள்ஸ் ஆஃப் 20 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இந்த 1 2 இதெல்லாம் என்னென்னா இண்டெக்ஸ். எப்பயுமே நார்மலாக இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த டேட்டாஸ் 0, அடுத்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக இது பண்ணும். இப்போ இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 19. ஸோ இதை நார்மலாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 to n-1 அப்படின்னு தான் சொல்லுவோம் இண்டெக்ஸ். ஓகே, இண்டெக்ஸ் 0 to n-1, அதாவது 0லேருந்து n-1 நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸில் ஒரு நம்பர். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இது 20. ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 19 வரையும் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ அரேனா என்னன்னு பார்த்தோம். கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் சேம் டேட்டா டைப், ஒரே டேட்டா டைப்பை ஃபாலோ பண்ணக்கூடியது தான் அரேன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு இந்த அரேஸ் எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ அரேஸோட டிக்ளரேஷன்ஸ் பார்க்கலாம், எப்படி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் அரேயில் நம்ம என்னென்னலாம் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும்னா அது என்ன டேட்டா டைப், அந்த அரேக்கு ஒரு நேமு, அதோட சைஸு, அதாவது மேக்ஸிமமாக அந்த அரேயில் நம்மளால் எவ்வளோ எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும், இந்த மூணையுமே சொல்லியிருக்கணும். ஸோ நார்மலாக சின்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைப், அதாவது டேட்டா டைப், அரேயோட நேமு, சைஸ், மேக்ஸிமம் எலமெண்ட். இந்த டேட்டா டைப் மேபி இன்ட்டாக இருக்கலாம், ஃப்ளோட்டு, டபுள், கேரக்டர் ஆர் எனி அதர் வேலிட் டேட்டா டைப். ஸோ சைஸ் ஆஃப் நேம் என்னது, ஒரு நேம் வச்சு தான் நம்ம அரேவை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த நேம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா இன்ட்டுன்றது டேட்டா டைப், மார்க்ஸுன்றது அரே நேம், இந்த 10ன்றது சைஸ் ஆஃப் த அரே. ஸோ மேக்ஸிமமாக இந்த மார்க்ஸுன்ற அரேயில் என்னால் 10 எலமெண்ட்ஸ் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அரே இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இண்டெக்ஸ் 0, அதாவது ஃபஸ்ட்டு எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. அடுத்து 1 2
3. ஸோ டோட்டலாக 10 பிளேசஸ் எனக்கு அரேக்காக அலோகேட் பண்ணியிருக்கு. இது 4, இது 5, 6, 7th element stored in the 6th position, 6th index. 8th element வந்து 7th indexல ஸ்டோர் ஆயிருக்கு. 9th element வந்து 8th பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு. 10th element பார்த்தீங்க அப்படின்னா 9th பொசிஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாஸ் வந்து மெமரியில் ரெப்ரசன்டேஷன் ஆயிருக்கு. ஸோ இப்போ எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்றத, எப்படி வந்து இன்சலைஸ் பண்ணுறதுன்றத பார்த்தோம். இப்போ இந்த எலமெண்ட்ஸை எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம அரேயோட எலமெண்ட்ஸ் வந்து குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸுன்றதுனால இதை வந்து நம்மளால் லூப்பிங் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ மேக்ஸிமம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி தான் என்ன செய்வாங்க, அரேயை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து என்னென்னா, இப்போ நம்ம பேசிக்காக பார்க்குறது எல்லாமே சிங்கிள் டைமென்ஷனல், அதாவது ஒரே ஒரு ரோ உள்ள எலமெண்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இப்போ அடுத்தடுத்து அதோட டைப்ஸ் பார்க்கும்போது 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் இதெல்லாம் பார்ப்போம். இப்போ இந்த சிங்கிள் டைமென்ஷனல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டைமென்ஷனலுக்கு ஒரு ஃபார் லூப். இப்போ 2 டைமென்ஷனல்னால் 2 ஃபார் லூப் வரும். ஸோ இதே மாதிரி டைமென்ஷனல் இன்க்ரீஸ் ஆக ஆக அதோட லூப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் சிங்கிள் எலமெண்ட்டை தான், சிங்கிள் அரேவை தான் ஆக்சஸ் பண்ண போகிறேன், சிங்கிள் டைமென்ஷனல் அரேயை தான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். அதனால நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு ஃபார் லூப். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எல்லா எலமெண்ட்ஸுக்கும் -1ன்ற வேல்யூ வந்து நான் என்ன செய்ய போகிறேன், ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ டோட்டலாக என்னோட அரேயோட சைஸ் வந்து 10. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் இண்டெக்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ நான் ஐன்னு வச்சுருக்கிறேன். ஸோ மார்க்ஸ் வந்து அரே நேமு, 10 சைஸ் வந்து என்னது, அரே ஆஃப் த சைஸ் வந்து 10. ஸோ இப்போ ஒரு சிங்கிள் டைமென்ஷனால் சிங்கிள் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0லேருந்து n-1 வரையும் இண்டெக்ஸ் இருக்கும். ஸோ 0. இப்போ இங்கே n வந்து என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இங்கே வந்து என்னது 10. ஸோ 10 - 1 9. ஸோ இந்த அரேயில் அந்த அரேயோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0ல் ஸ்டார்ட் ஆகி 9ல் எண்ட் ஆகுது. ஸோ அதனால இங்கே i = 0, i less than 10. ஸோ 10ஓட கம்மினா என்னது 9. ஸோ அது வரையும் ஐயை வந்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு மார்க்ஸ் ஆஃப் ஐ ஃபஸ்ட்டு வந்து 0. ஸோ 0ல் -1. அதுக்கப்புறம் என்ன செய்யும், ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகி மார்க்ஸ் ஆஃப் 1, 1லையும் -1 ஆகும். இந்த மாதிரி 1 by 1 இன்க்ரிமெண்ட் ஆகி எனக்கு லாஸ்ட் லொக்கேஷன் வரையும், 9th லொக்கேஷன் வரையும் எல்லா வேல்யூஸும் வந்து என்னவா பிளேஸ் பண்ணியிருக்கோம், -1. ஸோ நான் இதை தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், 0லேருந்து 9 வரையும் இண்டெக்ஸ் இருக்கும். எல்லா பொசிஷன்லையும் நான் என்ன செஞ்சுருக்கேன், -1 அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா, கால்குலேட்டிங் அட்ரஸ் ஆஃப் த அரே எலமெண்ட்ஸ். அரே எலமெண்ட்ஸோட அட்ரஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறது தான். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, பேஸ் அட்ரஸ் யூஸ் பண்ணி அரேயோட அட்ரஸை கால்குலேட் பண்ணலாம். பேஸ் அட்ரஸ்ன்றது ஸ்டார்டிங் அதாவது இண்டெக்ஸ் சொல்லுவோம்ல. ஸோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் என்னது 0. அந்த 0th பொசிஷனோட அட்ரஸ் தான், ஸ்டார்டிங் லொக்கேஷனோட அட்ரஸ் தான் என்னன்னு சொல்கிறோம், பேஸ் அட்ரஸ். அதாவது ஃபர்ஸ்ட் எலமெண்ட், அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட அட்ரஸை தான் பேஸ் அட்ரஸ். இந்த பேஸ் அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம அட்ரஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏ ஆஃப் கே, அதாவது இண்டெக்ஸ் கே, ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் உள்ள அரேயோட அட்ரஸ் கேட்குறோம். ஸோ பிஏன்றது பேஸ் அட்ரஸ் ஆஃப் அரே ப்ளஸ் டபிள்யூன்றது வித்து, அதாவது நம்ம என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம், அதாவது சைஸ் ஆஃப் ஒன் எலமெண்ட். இப்போ இன்டிஜர் யூஸ் பண்ணுறோன்னா இன்டிஜரோட சைஸ் எவ்வளோ, 2. ஸோ அந்த இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் டபிள்யூ. கேன்றது இண்டெக்ஸ்ன்னு சொன்னோம், இண்டெக்ஸ் ஆஃப் த எலமெண்ட். லோயர் பவுண்டுன்றது என்னது, அந்த இண்டெக்ஸ், ஸ்டார்டிங் இண்டெக்ஸ், அதை தான் என்னன்னு சொல்கிறோம், லோயர் பவுண்டுன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம்முக்கு வந்து இந்த அரேக்கு வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கிறோம், அட்ரஸ் கண்டுபிடிக்கிறோம். எந்த லொக்கேஷனுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்ஸ் ஆஃப் 4th இண்டெக்ஸ். ஸோ டோட்டலாக இதில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5
6 7 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து 7. ஸோ இதில் 4th இண்டெக்ஸுக்கு எனக்கு இந்த 4th இண்டெக்ஸுக்கு அட்ரஸ் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பேஸ் அட்ரஸ் வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1000. நம்மளுக்குரிய ஃபார்முலா வந்து தெரியும். ஸோ என்னது? BA ப்ளஸ் வித்து ஆஃப் இது K மைனஸ் லோயர் பவுண்டு. ஸோ அதானே பார்த்தோம். ஸோ பேஸ் அட்ரஸ் இங்கே எவ்வளோ? 1000 ப்ளஸ் டபிள்யூன்றது என்னது? சைஸ் ஆஃப் அன் எலிமெண்ட். இங்கே நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? இன்டிஜர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்டிஜர் யூஸ் பண்ணதுனால 2 பைட்ஸு. ஸோ அதனால் +2 இன்ட்டு கே. ஸோ எந்த லொக்கேஷன் எனக்கு தேவை? எந்த இண்டெக்ஸ்க்குரிய லொக்கேஷன்? 4th இண்டெக்ஸ். ஸோ 4 போட்டிருக்கேன். மைனஸ் லோயர் பவுண்ட் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஸோ 0. ஸோ 4 minus 0 4. ஸோ 2 into 4 8. 1000 + 8 1008. ஸோ இந்த லொக்கேஷனோட அட்ரஸ் வந்து 1008. ஸோ இந்த பேசிஸில் தான் அட்ரஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரேயோட லென்த் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு அப்பர் பவுண்ட் மைனஸ் லோயர் பவுண்ட் ப்ளஸ் 1. ஓகே, ஏன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ இந்த 10க்கே நம்ம என்ன சொன்னோம்? இண்டெக்ஸ் வந்து 0 என்னது அப்பர் பவுண்டு வந்து 9 மைனஸ் 0 ப்ளஸ் 1 லோயர் பவுண்டு 0. ஸோ அப்போ 9 + 1 10. ஸோ 10 எலமெண்ட்ஸ்னால் அதோட இண்டெக்ஸ் வந்து 0 to 9. அதனால தான் அந்த +1 போட்டிருக்கோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டோட்டல் இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0லேருந்து 4 வரை இருக்குது. மொத்த எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5. ஸோ இப்போ இதோட அப்பர் பவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 4, லோயர் பவுண்டு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 4 minus 0 + 1 எனக்கு 5. ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த அரே வந்து என்னது? 5. ஸோ இந்த பேசிஸில் நம்ம லென்த் ஆஃப் ஆன் அரே கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் எப்படி வந்து அரேஸ் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிஷியலைஸ் பண்ணணும். டிக்ளரேஷன் பண்ணும்போது இனிஷியலைஸ் பண்ணலாம். ஸோ 3 வேஸில் என்னால் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இனிஷியலைஸ் மூலியமாக பண்ணலாம். இல்லை அப்படின்னா 1 by 1 கீபோர்டில் ரன் டைமில் இண்டிவிஜுவல்ஸ் எலமெண்ட்ஸ் வாங்கலாம். இல்லை அப்படின்னா வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி 3 வேஸில் என்னால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலைசேஷன் அரேஸ் யூஸிங் டிக்ளரேஷன் பண்ணும்போதே என்னால் வேல்யூஸ் எல்லாம் அசைன் பண்ணலாம். ஸோ அந்த வேஸில் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா டைப் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டைப் அரே நேம் சைஸ் அண்ட் தென் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? இங்கேயே ஸ்பெசிஃபை பண்ணிடுறோம். அதுதான் இனிஷியலைசேஷன். இதுவரையும் நம்ம என்ன செஞ்சோம்? இனிஷியலைசேஷனில் வெறும் டேட்டா டைப்பு அதோட அரே நேமு, ஸோ எவ்வளோ எலமெண்ட்ஸ் மேக்ஸிமம் ஸ்டோர் பண்ண முடியும் அது மட்டும்தான் பார்த்தோம். இப்போ இனிஷியலைஸ் பண்ணும்போதே வேல்யூஸும் அசைன் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுறோம். அதைத்தான் இங்கே பார்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா int marks of 5. ஸோ 5 எலமெண்ட்ஸ் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கேயே வந்து கேர்லி பிரேசஸ்க்கு இடையில கமா யூஸ் பண்ணி நான் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறேன். 90. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸில் 90 ஸ்டோர் ஆகும். செகண்ட் இண்டெக்ஸில் 82, தேர்ட் இண்டெக்ஸில் 78, அடுத்து 95, 88 அசைன் ஆயிரும். யா, ஸோ இது வந்து நான் 5ன்னு கொடுத்துருக்கேன். இன்னொரு எக்ஸாம்பிளில் இப்போ பாருங்கள், இதில் சைஸே நான் கொடுக்காம 3 எலமெண்ட் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பட் இதுவும் லீகல் தான். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும்? இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்கா? ஸோ இந்த மார்க்ஸில் போய் என்ன செஞ்சிடும்? இதோட சைஸ் வந்து 3 அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து இன்ட் மார்க்ஸ் ஆஃப் அரே இந்த இதோட இது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து வேரியஸ் இனிஷியலைசேஷன் இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்ஸ் ஆஃப் 5. ஸோ 5 எலமெண்ட் கொடுத்துருக்கேன். அதனால் 5 எலமெண்ட்டும் 0லேருந்து 4th லொக்கேஷன் வரை ஸ்டோர் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் 5 கொடுத்துருக்கு. பட் 2 எலமெண்ட்ஸ் தான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கு. ஸோ அந்த ரிமைனிங் பொசிஷனில் ஃபுல்லாக எனக்கு வந்து கண்டினியூஸாக அந்த 5 லொக்கேஷன் அலோகேட் ஆயிரும் மெமரியில்.
ஓகே. ஆனால் அந்த ரிமைனிங் பொசிஷன் எல்லாமே என்னவாயிருது, 0ன்னு ஆயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா சைஸே நான் கொடுக்காம 6 எலமெண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 6 பிளேசஸ் அலோகேட் ஆகி மெமரி இதாயிரும். இது வந்து சைஸ், அதாவது 5 சைஸ் கொடுத்துருக்கேன். பட் எலமெண்ட்ஸ் வந்து வெறும் 0 மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அப்போ வந்து இது என்ன செய்யுது, 5 லொக்கேஷன்ஸ் செட் பண்ணி 0 வந்து அசைன் ஆயிடுது. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸாக எப்படி வந்து டிஃப்ரெண்ட் வேல அரேஸ் வந்து இன்ஷியலைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அரேஸ்னா என்னன்னு பார்த்தோம், அதை எப்படி டிஃபைன் பண்ணணும்னு பார்த்தோம், எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றதையும் பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஆப்ரேஷன்ஸ் ஆன் அரே, அதாவது அரேல என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் என்னால் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம். அரேஸ் டேட்டால என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், ட்ராவர்ஸ் பண்ணலாம், இன்சர்ட் பண்ணலாம், சர்ச் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மெர்ஜ் பண்ணலாம், ஷார்ட்டிங் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ட்ராவர்ஸ்னா என்னது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாக்டா ஒரு தடவை என்னால் அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை சர்ச் பண்ண வேணும். நம்மளால அரேல இருக்கிற எலமெண்ட்ஸை சர்ச் அதாவது ட்ரேஸ் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, ஆக்சஸ் பண்ணுறது. சரியா, ட்ராவர்சிங் அண்ட் அரேனா எக்ஸாக்டா ஒன்ஸ் வந்து அரேயோட எலமெண்ட்ஸை ஆக்சஸ் பண்ணுறதை தான் என்னன்னு சொல்கிறோம், ட்ராவர்சிங் அண்ட் அரேன்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சஸிங் ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் த அரே ஆர் த ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஓகே. ஸோ இந்த ட்ராவர்ஸ் பண்ணுறதுக்குரிய அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது, ஏன்னா லோயர் பவுண்ட்லேருந்து அப்பர் பவுண்டு வரையும் எல்லாத்தையும் நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ i = லோயர் பவுண்ட் செட் பண்ணிட்டோம். எது வரையும் ட்ராவர்ஸ் பண்ணுவோம், அப்பர் பவுண்ட் வரையும். ஸோ ஐன்றது இண்டெக்ஸை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வேரியபிள் தான் ஐ. ஸோ ஐயில் வந்து என்ன செஞ்சிட்டோம், லோயர் பவுண்டை செட் பண்ணிட்டோம். நார்மலாக லோயர் பவுண்டோட வேல்யூ என்ன இருக்கும், 0. ஸோ i <= அப்பர் பவுண்டு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 எலமெண்ட்ஸ்னா அப்பர் பவுண்டு என்னவா இருக்கும், 9 இருக்கும். ஸோ 0லேருந்து 9 வரையும் நான் என்ன செய்யலாம், இது பண்ணலாம். ஸோ இந்த ஐயை நான் என்ன செஞ்சுக்கிட்டே வரணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதனால என்ன i = i+1 போட்டிருக்கோம். சரியா, என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோமோ அதை போட்டுட்டு i = i+1. இது இந்த ஸ்டெப்ஸ், இந்த 2 ஸ்டெப்ஸும் வந்து ரிப்பீட்டடாக அப்பர் பவுண்டு வர வரையும் ரிப்பீட்டடாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த லூப் எக்ஸிட். ஸோ இதுதான் வந்து ட்ராவர்சிங் ஆன் அரேக்குரிய இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஆப்ரேஷன் இன்சர்ட். எப்படி வந்து எலமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணுறது. இப்போ லாஸ்ட் லொக்கேஷனில் தான் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், லாஸ்ட்டாக அப்பன் பண்ண போகிறேன் அப்படின்னா இதில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. லாஸ்ட்டாக நான் என்ன செஞ்சுக்கலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக இன்சர்ட், அதாவது அப்டேட் பண்ண போகிற ப்ரொசீஜர் ஸ்டெப்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே இப்போ 9 தான், ஃபார் எக்ஸாம்பிள் 9 தான் இருந்துச்சுன்னா 9 + 1 ஸோ 10. ஸோ இப்போ அப்பர் பவுண்டு என்ன ஆயிரும், 10. ஸோ அந்த 10th ஏ ஆஃப் அரே 10th லொக்கேஷனில் போய் என்னோட வேல்யூ வந்து என்னவோ அதை நான் கொடுத்துட்டேன்னா அது ஸ்டோர் ஆயிரும், எக்ஸிட். அவ்வளோதான். இண்டெக்ஸை மட்டும் ஒரு பொசிஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனில் போய் நியூ எலமெண்ட் அப்டேட் பண்ணிட்டேன்னா லாஸ்ட் பொசிஷனில் டேட்டாஸ் வந்து ஆட் ஆயிரும், அரே வந்து ஆட் ஆயிரும். இது வந்து என்னன்னா நியூ எலமெண்ட் டு அன் எக்ஸிஸ்டிங் அரே. இப்போ அதே இது வந்து என்னன்னா நெக்ஸ்ட் மிடில் ஆஃப் அன் அரே, எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை மிடில் நான் வந்து இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிடில்ன்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா மிடிலோட ப்ரொசீஜர், மிடில்ன்றப்ப நம்ம என்ன செய்யணும், மிடில் ஃபஸ்ட்டு ஒரு லொக்கேஷன் வைக்கணும். ஸோ அதுக்கு அந்த மிடில் இருக்கிற அந்த எலமெண்ட்லேருந்து அந்த லாஸ்ட் லொக்கேஷனுக்கு எலமெண்ட்ஸை வந்து என்ன செய்யணும், பாஸ் அவுட் பண்ணணும். ஓகே, ட்ராவர்ஸ் பண்ணணும், இது பண்ணணும், நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும். ஸோ அதுக்குரிய இதுதான் ப்ரொசீஜர் தான். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கோம், ஐக்கு அதாவது இண்டெக்ஸுக்கு எந்த பொசிஷன்லேருந்து எடுத்திருக்கோன்னா n டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதில் இன்சர்ட் பார்த்தீங்கன்னா ஏன்றது அரே டேட்டா, என்னன்றது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், டி வந்து பொசிஷன், எந்த பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேனோ அந்த பொசிஷன், விஏஎல்ன்றது வேல்யூ, அதாவது எந்த வேல்யூவை அந்த பிட்வீன் பொசிஷனில் நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேனோ அந்த வேல்யூ. ஓகேயா.
ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஐயில் அந்த எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதை கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கிற வரையும், இப்போ 1லேருந்து 5 லொக்கேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்கவே. இப்போ வந்து 0, அதாவது சைஸ் ஆஃப் அரே வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. சரியா? மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 0, 1, 2, 3, 4. ஓகே. இப்போ நான் இந்த செகண்ட் பொசிஷனில் தான் நான் வந்து நியூவாக எலமெண்ட் இன்சர்ட் பண்ண போகிறேன். இன்சர்ட் பண்ணும்போது இப்போ நான் இங்கே ஒரு எலமெண்ட் புதுசாக இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு எலமெண்ட் இருக்குமா, அந்த டேட்டாவை நான் என்ன செய்யணும், நெக்ஸ்ட் பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். செகண்டில் இருக்கிற எலமெண்ட்டை தேர்ட் பொசிஷனுக்கு, தேர்டில் இருக்க எலமெண்ட்டை ஃபோர்த்து பொசிஷனுக்கு மூவ் பண்ணணும். ஃபோர்த்து பொசிஷனில் இருக்கிற எலமெண்ட்டை ஃபிஃப்த்து பொசிஷனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லொக்கேஷன், ஏன்னா புதுசாக ஒரு எலமெண்ட் ஆட் பண்ண போகிறோம்ல, ஸோ அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு லொக்கேஷன் ஆட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, என்னது சைஸ் ஆஃப் த அரே எடுத்துக்கிறோம். இப்போ ஐஸ் ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ் ஈக்குவல் டு 5, ஐ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பொசிஷன். இப்போ நான் என்னது செகண்டில் தான் நான் என்ன செய்ய போகிறேன், ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வரையும், அதாவது 5 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2, இந்த பொசிஷன் வர வரையும் இந்த ப்ராசஸ் வந்து என்ன ஆகும், ரிப்பீட்டட் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் 1 அப்படின்னா ஐ ப்ளஸ் 1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ. ஸோ டோட்டலாக எவ்வளோ எலமெண்ட்ஸ், 5. ஸோ ஏ ஆஃப் 6, ஏ ஆஃப் 5, அதாவது இந்த லாஸ்ட் லொக்கேஷனில் இருக்கிற எலமெண்ட்டை தூக்கி என்ன செய்கிறோம், அதுக்கு அடுத்து ஒரு லொக்கேஷன் க்ரியேட் பண்ணி நான் அந்த எலமெண்ட்ஸை அதில் போடுறேன். ஓகேயா? ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் வந்து இப்போ அடுத்து போனோன்னா என்ன செஞ்சிடும், ஐ ஈக்குவல் டு ஐ மைனஸ் 1. ஸோ 5 மைனஸ் 1 என்னவா மாறிடும், 4. ஸோ ரெடியூஸ் ஆகி அதுக்கடுத்து ஃபோர்த் லொக்கேஷனில் இருக்கிறது ஃபிஃப்த்துக்கோ, அந்த மாதிரி 3ல் இருக்கிறது 4ம், இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ப்ராசஸ் வரும். ப்ராசஸ் வந்துட்டு அந்த கரெக்டான லொக்கேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸ்டாப் ஆகிட்டு அந்த பர்டிகுலர் பொசிஷனில் என்னோட வேல்யூவை வந்து ப்ளேஸ் பண்ணிடும். இது இப்படி தான் என்ன செய்கிறோம், இன்சர்ட் மிடில் ஆஃப் த பொசிஷனில் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் டீட்டெயிலாக இங்கே பார்ப்போம். ஸோ இதுதான் என்னோட டேட்டா. ஸோ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 45, 23, 34, 12, 56, 20 வரையும் இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ் வந்து இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து 5 வரை இருக்குது. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னன்னா, எந்த எலமெண்ட் இன்சர்ட் பண்ண போகிறேன், ஸோ இந்த அரேயில் இண்டெக்ஸ் வந்து சைஸ் பார்த்தீங்க இந்த இருக்கு பாருங்க 6. ஸோ எந்த பொசிஷனில் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், தேர்ட் பொசிஷனில் இன்சர்ட் பண்ண போகிறேன். என்ன டேட்டாஸ் 100, 6ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ மொதல் 5 இருந்துச்சு, இப்போ ஒன்று ஆட் 6 இருந்துச்சு, இப்போ வந்து ஒன்று ஆட் பண்ணுறதுனால என்ன ஆயிடுச்சு, 7 ஆயிடுச்சு. ஸோ 6ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 6 தான். ஸோ 6, 3ன்றது இண்டெக்ஸ், 100ன்றது அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் நான் பிளேஸ் பண்ண போகிற அந்த டேட்டா தான் 100. ஓகேயா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பொசிஷனில் தான் நான் டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறேன். அப்போ என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு 6th லொக்கேஷன் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லொக்கேஷனில் இந்த 5th லொக்கேஷனில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ 20 போயிடுச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த 56 வந்து இங்கே வந்துருச்சு. ஓகே. ஸோ மூவ் ஆயிடுச்சு 5. அடுத்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க அந்த 12 வந்து இந்த பிளேஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு. இப்போ டேட்டா 3 வந்து எனக்கு என்னவாயிடுச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சு. ஸோ என்னோட டேட்டா வந்து 100 நான் இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டேட்டாஸ் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு எப்படி வந்து டேட்டாஸ் டெலீட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம்.
எப்படி டேட்டாஸ் டெலீட் பண்ணலாம். இதுவுமே வந்து என்னென்னா லாஸ்ட் எலமெண்ட்டை தான் டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈஸி. அப்பர் பவுண்ட்ஸ் ஈக்குவல் டு என்னது அப்பர் பவுண்ட் -1. ஸோ ஒரு பாயிண்ட் மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டா, ஒரு இண்டெக்ஸ் மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டா ஈஸி. இதே இது மிடில் ஆஃப் த அரேவை நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து என்னது ப்ரொசீஜர்ஸ்க்கு ஏ வந்து அரே, என் வந்து நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், பொசிஷன் எந்த பொசிஷனில் இருக்க டேட்டாஸை நான் டெலீட் பண்ண போகிறேன் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குரிய அல்காரிதம் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் 6ன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 6, டேட்டான்றது அரே, 2ன்றது இந்த செகண்ட் பொசிஷனில் இருக்கிற அந்த டேட்டாவை தான் நான் என்ன செய்ய போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். ஸோ டெலீட் பண்ணும்போது இந்த லொக்கேஷன் டேட்டா 3ல் இருக்க லொக்கேஷன் வந்து எங்கே வந்துடணும், இங்கே வந்துடணும். இது வந்து இங்கே வரணும். எப்படி வந்து இன்சர்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட்டுக்கு போச்சோ, டெலீட் பண்ணும்போது என்ன செய்யணும், ப்ரீவியஸ்க்கு வந்துடும். ஸோ இந்த நொண்டி வந்து இங்கே வந்துடும். ஸோ இப்போ இந்த டேட்டா ஆஃப் 5 லொக்கேஷன் வந்து டெலீட் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த டேட்டா 2 வேல்யூ இந்த 34ம் என்ன ஆயிரும், டெலீட் ஆயிரும். ஸோ அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கோம். ஸோ ஐயோட வேல்யூ வந்து என்ன செஞ்சுருக்கோம், பொசிஷனிங் செட் I is equal to பொசிஷன்ன்றது எந்த பொசிஷன், ஸோ 2. ஸோ 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு nன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ n-6 - 1 வந்து என்னது 5. ஸோ 2 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் இன்செட்டில் ஏ ஆஃப் I + 1 ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐன்னு இருந்துச்சு. இதில் ஏ ஆஃப் I is equal to ஏ ஆஃப் I + 1 அதிலே தெரிஞ்சிடும். ஸோ இன்செட்டில் நெக்ஸ்ட்டுக்கு டேட்டாஸ் மூவ் ஆச்சு, டெலீட்டில் ப்ரீவியஸ்க்கு டேட்டா மூவ் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த 12 வந்து இங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 56 இங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 20 இங்கே பிளேஸ் ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த லொக்கேஷனை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ கேன்சல் பண்ணிட்டு டேட்டாஸ் வந்து 4 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் டேட்டாஸ் டெலீட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெர்ஜிங் 2 அரேஸ், அதாவது 2 அரேஸை நம்ம எப்படி கம்பைன் பண்ணலாம், சேர்க்கலாம் அப்படின்றது தான் இந்த இதில் பார்க்குறோம். ஸோ மெர்ஜிங் 2 அரேஸ், ஸோ ஒன்று சார்ட்டட் அரேவை வந்து மெர்ஜ் பண்ணலாம், அதாவது நெக்ஸ்ட் எலமெண்ட், அதாவது ஒரு அசெண்டிங் ஆர்டரோ இல்லை ஒரு டிசெண்டிங் ஆர்டரோ இருக்கிற எலமெண்ட்ஸை என்னால் சேர்க்க முடியும். இன்னொன்று வந்து என்னென்னா அன்சார்ட்டட் அசெண்டிங் ஆர்டர், எந்த ஆர்டரும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து சேர்க்கலாம். ஸோ ஒன்று வந்து சார்ட்டட், இன்னொன்று வந்து என்னென்னா அன்சார்ட்டட் அரேஸை வந்து என்னால் சேர்க்க முடியும். ஸோ சேர்க்க முடியுது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு வந்து காப்பிங் த கண்டென்ட்ஸ், ஃபஸ்ட் அரேவை வந்து காப்பி பண்ணி, அதாவது நான் என்ன செய்ய போகிறேன், 1ஐயும் 2ஐயும் சேர்த்து, அதாவது ஃபஸ்ட் அரேவையும் செகண்ட் அரேவையும் சேர்த்து 3ஆவதாக ஒரு அரே ஃப்ரேம் பண்ண போகிறேன். அப்போ ஃபஸ்ட் அரேவை காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு 3ர்டில் போட்டுறணும். அடுத்து செகண்ட் அரேவை காப்பி பண்ணி 3ர்டில் ஜாயின் பண்ணிட்டா எனக்கு புதுசாக மெர்ஜான அரே கிடச்சிரும். இந்த பாருங்க, இது வந்து சார்ட்டட் அரேஸ். இப்போ பாருங்கள் 90, 56, 89, 77, 69ன்னு ஒரு அரே இருக்குது. இன்னொன்று வந்து 45, 88, 76, 99, 12, 58, 81 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான், அதாவது எனக்கு அரே வந்து சார்ட்டடாக தான் இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை அப்படின்னா நான் ஜஸ்ட்டு என்ன செஞ்சலாம், இப்போ அந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸை நான் அப்படியே போட்டேன், அடுத்து செகண்ட் அரேயில் உள்ள எலமெண்ட்ஸை அப்படியே போட்டேன். ஓகே, இது வந்து சார்ட்டடாக தான் இருக்கணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் வந்து சார்ட்டடாக தான் இருக்கணும் அப்படின்னா இந்த இது ஓகே. ஸோ நம்ம அந்த பாருங்கள், இஃப் யூ ஹாவ் டு ஸ்டார்டட் அரேஸ் அண்ட் த ரிசல்டன்ட் ஸோ நீட்ஸ் டு பி சார்ட்டட் ஒன்னா இருந்துச்சு, அதாவது ரிசல்ட்டும் வந்து எனக்கு சார்ட்டடாக தான் வேணும் அப்படின்னா தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டு எலமெண்ட்டையும் இந்த அரே 1ல் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் அரே 2ல் இருக்க ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் நம்ம செக் பண்ணுறோம். 20 வந்து 15ஓட
கிரேட்டரா ஸ்மாலா அப்படின்னு. இது ஸ்மாலா இருக்கிறதுனால நான் இங்கே ஸ்மால் போட்டுறேன். அடுத்து இப்போ இந்த 20யை வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட்ஸ் 22ஓட செக் பண்ணணும். ஸோ இது ஸ்மாலுன்றதுனால 20 இங்கே போட்டாச்சு. இப்போ அடுத்து 22 வந்து என்ன செய்வோம், 30ஓட செக் பண்ணுவோம். ஸோ 22 இந்த இது ஓகே. ஸோ இந்த இப்போ 30 வந்து 31ஓட செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சார்ட்டட் அரே. ஸோ இதுவும் வந்து சார்ட்டட் அரே. ஸோ 2 சார்ட்டட் அரேயும் சேர்ந்தா நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கணும், சார்ட்டட் அரே தான் கிடைக்கணும். பட் வந்து இது வந்து என்னன்னா, ஸோ இது வந்து என்னன்னா 2 அன்சார்ட்டட் அரே சேர்ந்து எனக்கு இன்னொரு வந்து அன்சார்ட்டட் அரே கிடைச்சிருக்கு. ஓகேயா. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ 2 அன்சார்ட்டட் அரே சேர்ந்து மூணாவதா ஒரு அன்சார்ட்டட் அரே கிடைச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 சார்ட்டட் அரே சேர்ந்து மூணாவதா ஷார்ட்டட் அரே கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ அரேஸ் பார்த்துருக்கோம், அரேஸோட இது ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருக்கோம், அண்ட் அரேஸோட இன்சலைசேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் அதோட டைப்ஸு இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.